Hello guys, welcome to Social Info Tamil. இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா CEC Digipay Liteல Cashout அந்த ஆப்ஷனில் வந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது, எப்படி வேலட் டூவில் இருக்கிற அமௌண்ட்டை வேலட் ஒன்றுக்கு சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு Cashout ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் சர்வீஸ் டைப்புன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேலட் கேஷ்அவுட் வேலட் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். ஸோ வேலட் கேஷ்அவுட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே இன்னொரு ஆட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட் பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று ஆட் ரிலேட்டிவ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பர்சனல் அக்கௌண்ட் எல்லாருமே வச்சுருப்போம். ஸோ நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட்டே வந்து இதில் கொடுத்துக்கலாம். மேபி அக்கௌண்ட்டில் எதுவும் இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. பெனிஃபிஷரியோட அக்கௌண்ட் நேம், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், பேங்க், IFSC கோட், ஏரியா பின்கோட், ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து OTP வரும். ஸோ அந்த OTPக்கு வந்து நீங்கள் கெட் OTP அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பருக்கு வந்து ஒரு OTP வரும். ஸோ அந்த OTP டைப் பண்ணிவிட்டு ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சுன்னு சொல்லி மேலே வந்து ஷோ ஆகிடும். பெனிஃபிஷரி நேம், பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் Cashout கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் சர்வீஸ் டைப் இருக்கும். அதில் வந்து Cashout அதே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் மூவ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு 100 ரூபா நீங்கள் மாற்றுறீங்கன்னா அந்த 100 ரூபா டைப் பண்ணிக்கோங்க. செலக்ட் பேங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நேம், IFSC கோட், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபீச் ஆகிடும். நீங்கள் எந்த மோடில் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மோடில் அனுப்பிக்கலாம். IMBS NEFT, ஸோ இதில் எதில் நீங்கள் அனுப்பினாலும் அனுப்பிக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வேலட் டூவில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இம்மிடியேட்டாக ட்ரான்சாக்ஷன் ஆகிடும். ஸோ நீங்கள் NEFT கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற டைம் ஆகும் வயசு, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Cashout மெத்தடில் வந்து அமௌண்ட் வந்து பேங்க்குக்கு மூவ் பண்ணுற மெத்தட். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வேலட் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வேலட் ட்ரான்ஸ்ஃபர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலட் டூவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் வேலட் ஒன்றுக்கு வந்து மூவ் பண்ணிக்க முடியும். இது மூலமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் இந்தமாதிரி சர்வீசஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அமௌண்ட் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு வேலட்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. மினிமம் நீங்கள் 50 ரூபா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ 10 ரூபா இந்தமாதிரி போட்டிங்கன்னா உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ 50 ரூபா நீங்கள் போட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து W2 வாலெட்லேருந்து W1 வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.